பிசாசு தீமையை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே அவன் திணிப்பதற்கு வைப்பதற்கு அவன் வகை பார்க்கிறான், அவன் பிரயாசப்படுகிறான், அவன் முயற்சி எடுக்கிறான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எனவே அங்கே இருந்து இன்றைக்கு நாம் தொடரப் போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி, எல்லாம் சொல்லுங்க, வகை தேடி. என்ன தேடி? வகை தேடுறான், வாய்ப்பை தேடுறான். ஏதாவது வகை கிடைக்குமா, ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா இந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில வைத்து தீமையை திணிப்பதற்கு, இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே வியாதியை வைத்து திணிப்பதற்கு வகை கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா, ஒரு சின்ன ஓட்டை விழுகுமா, ஒரு சின்ன துவாரம் விழுகுமா என்று பிசாசு வகை பார்த்து கொண்டிருக்கிறான். இது அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்கும் விளங்காத ஒரு காரியமாக இருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. எதுக்கெடுத்தாலும் கத்தர், அவ்வளோதான். ஒரே போடா போட்டுட்டு இப்போ சாட்டில் என்ன செஞ்சிரு, அல்லையிலையா தோத்திரம் சொல்லிட்டு என்ன செஞ்சிருது, போர்வை இழுத்து பொத்தி தூங்கிடுறது. பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இரவு பகல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தீமையை வச்சு விசுவாசியுடைய வாழ்க்கையில், ஊழியக்காரருடைய வாழ்க்கையில வைத்து திணிக்க பார்க்கிறான், முயற்சி எடுக்கிறான் என்பதை குறித்தெல்லாம் அவங்க கவனிக்கிறது கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சா உடனே கத்தர் தான் காரணம், கத்தர் தான் பொறுப்பு, கத்தர் தான் செஞ்சிருக்கணும். மற்ற மக்களுடைய வாழ்க்கையில் தீமை நடந்துருச்சுன்னா அது பிசாசை வந்து குற்றம் சாட்டலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சுன்னா அப்போ யாரை தான் குற்றம் சாட்டணும்? கத்தரை தான் குற்றம் சாட்டணும்னு சொல்லி இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டு பாருங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். யாரை பார்த்து சொல்கிறாரு? ரட்சிக்கப்படாதவங்களை பார்த்து சொல்கிறாரா, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சொல்கிறாரா? ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில தான் வகை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் தீமையை திணிக்கிறதுக்கு தான் அவன் வகை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆகவே ரட்சிக்கப்பட்டவங்களோ ரட்சிக்கப்படாதவங்களோ, அப்போஸ்தலரோ அப்போஸ்தலர் இல்லையோ, ஊழியக்காரரோ ஊழியக்காரர் இல்லையோ, எல்லாருடைய வாழ்க்கையில் வைத்து தீமையை திணிப்பதற்கு, வியாதியை வைத்து திணிப்பதற்கு பிசாசு என்ன செய்கிறான்? முயற்சி எடுக்கிறான். இதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு இப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இதான் விவரம், இதான் விவரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதை புரிந்து கொண்டு இப்ப பிசாசுக்கு என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் சொன்னார் பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். எதிர்த்து நிற்கலைனா இன்னமும் அதிகமான தீமை வச்சு திணிப்பதற்கு என்ன செய்யறான்? காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை ஆழமாய் கவனியுங்கள், ஆழமாய் கவனியுங்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், வகை தேடி, வாய்ப்பை தேடி வகை பார்க்கிறான், வாய்ப்பை பார்க்கிறான். வகை கிடைக்குமானால், வாய்ப்பு கிடைக்குமானால் தீமையை வாழ்க்கையில வைத்து திணிப்பதற்கு என்ன செய்கிறான்? அவன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். எனவே கர்த்தர் இவைகளை கொடுப்பது கிடையவே கிடையாது. எவைகளை? தீமையை கர்த்தர் கொடுப்பது கிடையாது, வியாதியை கர்த்தர் கொடுப்பது கிடையாது, பலவீனத்தை கர்த்தர் கொடுப்பது கிடையாது, தரித்திரத்தை கர்த்தர் கொடுப்பது கிடையாது, கஷ்டத்தை கர்த்தர் கொடுப்பது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? பாம்பையும் தேளையும் புறானையும் விஷத்தையும் கர்த்தர் கொடுக்கிறது கிடையவே கிடையாது. வியாதியையும் தீமையும் கர்த்தர் கொடுப்பது கிடையவே கிடையாது. கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். இது விளங்கிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா விழிப்புள்ளவர்களாய் மாறிவிடுவோம், தெளிவுள்ளவர்களாய் மாறிவிடுவோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிப்போம். இது விளங்காதனால தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது கிடையாது. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அல்லேலூயா தோத்திரம், அல்லேலூயா தோத்திரம், அல்லேலூயா தோத்திரம், அல்லேலூயா தோத்திரம்னு செய்கிறாங்க, வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மேலும் மேலும் வியாதி வருது, மேலும் மேலும் பலவீனம் வருது, மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறது. எதிர்த்து நிற்க தவறி விடுகிறார்கள்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆழமாய் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது தெளிவுள்ளவர்களாய் இருந்து இவைகளை நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். எவைகளை? தீமையை நாம் தான் துரத்த வேண்டும், வியாதியை நாம் தான் துரத்த வேண்டும். ஆமென். தேளையும் பூரானையும் சர்ப்பத்தையும் நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? மிதிக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது பாருங்க. மிதிக்கணும்னு தெரியாது, துரத்தணும்னு தெரியாது. இதெல்லாம் கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? ஸ்தோத்திரம் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். தூங்கிடாதீங்க, விழித்திருங்கள். யாரை பார்த்து சொல்றாரு? பெந்தேகோஸ்தே மக்களை பார்த்து சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகம் பெற்றவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஞானஸ்தானம் பெற்றவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வார வாரம் சபைக்கு வருகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், பேக்கு பேதைகளாய் இருக்காதீர்கள். பேக்கு பேதைகளாயிராதீர்கள். நம்முடைய பாட்டி இருக்கால ஏவாள், அவ ஒரு பேக்கு. அவ யாரு? ஒரு பேக்கு. எல்லாரும் சொல்றதையும் நம்புறது. பிசாசு வந்து சொன்னா பாருங்க, அதையும் நம்பிட்டா. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வந்து ஓதிக்கிட்டு இருக்கான், அதையும் ஊன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. பேக்கு பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பேக்கு பேதைகளா இருக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் சொல்றதையும் நம்புறது. அங்கே போயிடுச்சு கிரவுண்டில் உட்காந்து வாயை பழந்து கேட்டு வர்றது. நிதானிக்கிறதே கிடையாது. வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் இங்கே சொல்லுகிறாரு இப்படி, ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஏன் எப்படி என்ன ஏது அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறதுலாம் கிடையாது. அப்படியே எடுத்துக்கிறது, அப்படியே எடுத்துக்கிறது. நிதானிக்கிறதே கிடையவே கிடையாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆமே. பேக்கு பேதைகளாய் இராதீர்கள், ஒன்றும் அறியாதவர்களாய் இராதீர்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். பேதைகள் நெடுக போய் போய் எல்லாத்தையும் அடி வாங்குறாங்க. எல்லாரும் வந்து இவங்களை அடிக்கல, இவங்க போயிட்டு செய்யறாங்களாத்தையும் அடி வாங்குறாங்க. யாரு? பேக்கு பேதைகள், ஒன்றும் அறியாதவர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டிருந்தா போதாது, ஞானஸ்தானம் எடுத்திருந்தா போதாது, அபிஷேகம் பெற்றிருந்தா போதாது, பேக்கு பேதையை என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும், ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் எதை செய்கிறாரு? பிசாசு எதை செய்கிறான்? கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? பிசாசு எதை கொடுக்கிறான்? தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு குழப்பி என்ன செய்யக்கூடாது? என்ன எல்லாரும் மாதிரியே பார்க்குறீங்க? சிலர் வந்து இட்லி சுடுவாங்க, இட்லி வராது. சரி தோசையாக சுட்டு பார்ப்ப பார்த்தா தோசை என்ன செய்யாது? வராது. கடைசியில் பார்த்தா எண்ணத்தையும் அதை போட்டு கிண்டி கிளம்பி எண்ணத்தையும் போட்டு சாப்பிடுங்கடா போங்கடா. என்னம்மா அது? தோசை இட்லியாம்மா? ஏதோ ஒன்றா போடா, எல்லாம் சர்வ குழப்பம்டா, சாப்பிட்டு போங்கடா. எல்லாம் இருக்கிறீங்களா? சில கிறிஸ்தவங்க பாருங்க குழம்பி போயிருக்கிறாங்க. கர்த்தர் எதை கொடுக்கிறாரு? பிசாசு எதை கொடுக்குறான்? கர்த்தர் யார்? பிசாசு யாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? ஏதாவது நடந்த உடனேயே எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணம். வியாதி வந்துருச்சா உடனே கர்த்தர் தான் காரணம். ஏதாவது நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துருச்சா உடனே கர்த்தர் தான் காரணம். எல்லாத்துக்கும் கர்த்தரை குற்றம் சாட்டிட்டு சோம்பேறியான்னு செய்யறது, அல்லேலூயா அல்லேலூயான்ட்டு மட்டும் உட்காந்துருக்கிறது. வசனத்தை கவனிக்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்றாங்க அடுத்து, விழித்திருங்கள், கண் திறக்கப்பட்டவர்களாயிருங்கள் என்று சொல்லுகிறார். விழித்திருங்களா என்ன அர்த்தம்? கண் திறக்கப்பட்டவர்களாயிருங்கள். கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. கர்த்தர் பாருங்க, அன்றைக்கு பிழையாமுடைய கண்ணை திறந்து விட்டாரு. இஸ்ரவேல் மக்கள் அந்த பாளையத்தில் இறங்கி இருக்கிறார்கள், தங்கி இருக்கிறார்கள். பாலாக்கு
பாருங்க, சபிப்பதற்கு பிழையாம இந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வர்றான். பாருங்க, சபிப்பதற்கு பலிகளை செலுத்தி அங்க எல்லாம் ஆயத்தமாகறாங்க. கர்த்தர் பாருங்க சொல்லிட்டாரு, நான் என்ன சொல்றேன்னா தான் நீ சொல்லணும். ஓ இஷ்டத்துக்கு ஆயத்திலிருந்து பேசுன பிச்சு முட்டைன்ட்டாரு பாருங்க கர்த்தர். அவன் அங்க சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இவர்களுக்கு உண்டு. கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறான். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், விழித்திருங்கள், கண் திறக்கப்பட்டவர்களாயிருங்கள். எல்லாரும் இருக்கிறீங்களா? கண் திறக்கப்பட்டவர்களாயிருங்கள். எது சரி எது தவறு என்று நிதானிக்கக்கூடியவர்களாயிருங்கள். எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன செய்யாதீங்க, குற்றம் சாட்டாதீர்கள் என்று சொல்லுகிறார். எனவே விழித்திருந்து நாம் தான் பிசாசை என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் தான் விழித்திருந்து தீமை எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் தான் விழித்திருந்து வியாதியை என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் தான் விழித்திருந்து பில்லி சூனியங்களை, மந்திரவாதங்களை, மாந்திரிக வேலைகளை, மருந்து வேலைகளை என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் தான் அனுமதி கொடுத்துட்டாரு. கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாரா? எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லும் பொழுது கர்த்தர் தான் அனுமதி கொடுத்துட்டாருன்னு சொன்னா இவங்களுக்கு ஈஸியா போச்சு. என்ன செஞ்சு? ஈஸியா போயிருச்சு. அதனால கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. நீ கிறிஸ்தவ வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரபலியமான ஒரு வேர்டு, பிரபலியமான ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. கொரோனாவை யார் அனுமதிச்சிட்டா? கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. அந்த சிக்கன் குனியாவை கர்த்தர் அனுமதிச்சிட்டார். அந்த மட்டன் குனியாவை கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. ஏப்பா எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணமா? அந்த ஆதாமியாவெல்லாம் காரணம் கிடையாதா? அவங்க திறந்து விடலையா? பிசாசு காரணம் கிடையாதா? கர்த்தர் தான் காரணமா? எல்லாத்துக்கும் பாருங்க, கர்த்தர் அனுமதிச்சிட்டார், கர்த்தர் அனுமதிச்சிட்டார், கர்த்தர் அனுமதிச்சிட்டார். பிசாசு வகை பார்க்கிறான். நீங்க தவறா பேசிட்டீங்க, நாக்க தவறா பயன்படுத்திட்டீங்க, அவிசுவாசமா பேசிட்டீங்க, தவறான வார்த்தையை விதைச்சிட்டீங்க, ஓப்பன் ஆயிடுச்சு டோர். உள்ள வந்து தீமையை வச்சு திணிப்பதற்கு, உங்களை வியாதியினால வச்சு வருத்துவதற்கு உங்க வழி திறந்துருச்சு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். வாசிப்போம் சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நீ நடந்து நீ மிதித்து போடுவாய். யார் நடக்கணும்? யார் மிதிக்கணும்? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, சர்ப்பத்தை நீதான் மிதிக்கணும், தேளை நீதான் மிதிக்கணும், விரியன் பாம்பை நீதான் என்ன செய்யணும், மிதிக்கணும். வலு சர்ப்பத்தை நீதான் என்ன செய்யணும், மிதிக்கணும். விரியன் பாம்பு, தேளு, பூரான், வலு சர்ப்பம் இதெல்லாம் யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது. அவனுடைய சைனியங்களை குறிக்கிறது, அவனுடைய கிரியைகளை குறிக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ மிதி. நீ மிதிக்கிறத விட்டு போட்டு கர்த்தர் தான் கொடுத்துட்டாரு, கர்த்தர் தான் அனுமதிச்சிட்டாரு. கர்த்தர் என்ன நோக்கத்துக்கோ அந்த வியாதியை கொடுத்தாரு தெரியல பிரதர். பரலோகத்தில் போய் 2வது வரிகளை கேட்போம் பிரதர் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காத. மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத, முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத. இதுக்கு நான் காரணம் கிடையாது. நான் நல்ல தகப்பன், நான் நல்ல தேவன், நான் நன்மைகளின் பிதா, நன்மைகளை மாத்திரம் அருளுகிற தேவன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது. வியாதி இறங்கி வரல, பலவீனம் இறங்கி வரல, தீமைகள் இறங்கி வரல, பாம்பும் பூரானும் தேளு என்ன செய்யல இறங்கி வரல. அதில் என்ன செய்யுது? இங்கேயே இருக்குது. இதெல்லாம் உன் வாழ்க்கையில போடுவதற்கு பிசாசு என்ன செய்கிறான்? வகை பார்க்கிறான், வகை தேடுறான். வாய்ப்பு கிடைச்சா வச்சு போட்டு தள்ளிடுவான். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள்,
விழித்திருங்கள், எதிர்த்து நில்லுங்கள், மிதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மிதிக்க தவறி போட்டு கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, மிதிக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், துரத்த வேண்டும். ஆமென். யார் மிதிக்கணும்? ஆண்டவரே நீங்க ஒரு 2 நாளைக்கு வந்து மிதிங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நான் மிதிக்க மாட்டேன். மிதிப்பதற்கு உனக்கு உதவி செய்வேன், மிதிப்பதற்கு உனக்கு கிருபையை தருவேன், மிதிப்பதற்கு உனக்கு பலனை தருவேன், மிதிப்பதற்கு உனக்கு ஞான அறிவை செய்வேன், நான் தருவேன். ஆனா யாரு தான் மிதிக்கணும்? நீ தான் என்ன செய்யணும்? மிதிக்கணும். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, நீங்க தான் மிதிக்கணும், நீங்க தான் துரத்தணும், நீங்க தான் ஜெயிக்கணும். ஆமென். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதிகாரம் செய்கிறேன், கொடுக்கிறேன். சர்ப்பமும் தேளும் யாரை குறிக்கிறது? பிசாசை குறிக்கிறது, சாத்தானை குறிக்கிறது. அப்ப சர்ப்பத்தின் தேளை யார் மிதிக்கணும்? நாம தான் மிதிக்கணும். ஆண்டவரே தேவதூதன் அனுப்புங்கய்யா, காபிரியேல மிகாவேலை அனுப்புங்க ஆண்டவரே, வந்து மிதிச்சுட்டு போட்டு ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, இல்லை 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 இல்லை, உனக்கு தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறேன், உனக்கு தான் வல்லமையை கொடுத்துருக்கிறேன், நீ தான் மிதிக்கணும், நீ தான் மேற்கொள்ளணும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். இங்கே நான் பார்க்கிறோம், நீங்கள் மிதிக்கவும் நீங்கள் மேற்கொள்ளவும். எனவே தீமைகள் வரும் பொழுது நாம் தான் மிதிக்க வேண்டும், நாம் தான் துரத்த வேண்டும். கர்த்தர் ஏன் அனுமதித்தார் என்று கேள்வி கேட்டுக்கொண்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் ஒரு நாளும் தீமை என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் வியாதி அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாளும் பலவீனத்தை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் விபத்தை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் அகால மரணத்தை அனுமதிக்க மாட்டார். தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், குழம்பி போய்விட கூடாது. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்ப சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே கர்த்தர் தான் அனுமதித்தார். பிரதர், கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக அனுமதிச்சார் தெரியல, போய் அந்த தீர்க்கதரிசிட்ட கேட்டு வருவோம். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? கர்த்தர் தான் செஞ்சிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு. இது எங்க போய் சொல்றது? இவங்க பாவம் அவர்கிட்ட கேட்கலான்னு போறாங்க. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு என்ன செஞ்சிருக்கிறாரு? இது உனக்கு என்ன நோக்கம்னு சொல்லிருங்க. நீங்களே என்ன நோக்கம்னு தீர்க்க தரிசனம் நீங்களே சொல்லிருங்க. இவரும் குழம்பி மக்களையும் குழப்பி, இவரும் கேட்டு அவரும் கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல பாருங்க. தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு நாளும் பாம்பையும் பூரானையும் தேளை என்ன செய்ய மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். நாம வேணா அனுமதிக்கலாம், நம்முடைய வாயினால, நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய நாவுனால, நம்முடைய அவிசுவாசத்தினால, நாம் தவறாக பேசுவதன் மூலமாக நாம் அனுமதிச்சிடுறோம். கர்த்தர் அனுமதிக்கிற கிடையவே கிடையாது. ஆமென். ஆகவே தெளிவுள்ளவர்களாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள். கர்த்தர் ஏன் என்ன நோக்கத்துக்கு அனுமதித்தார் என்று என்ன செய்யாதீங்க, கர்த்தர் மேல குற்றத்தை சாட்டிட்டு என்ன செய்யாதீங்க, ஒரு மாதிரியா வாழவே வாழாதீர்கள். அதிகாரத்தை கையில் எடுங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசு என்ன செய்யுங்கள்? துரத்துங்கள். ஆமென்.